வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது யானை மற்றும் இரும்பின் கதை. அடர்ந்த காட்டில் மிக பெரிய, வலிமையான, மனதில் கொஞ்சம் அகந்தை உடைய யானை ஒன்று இருந்தது. அதே காட்டில் ஒரு சின்ன இரும்பும் இருந்தது. அது சிறியதாக இருந்தாலும் மிக புத்திசாலி, உழைப்பாளி. ஒரு நாள் யானை நடந்து செல்லும் போது இரும்பு இருப்பதை கவனிக்காமல் மிதிக்கப் போனது. இரும்பு சத்தமாக, யானையே, நான் சின்னவள்தான், ஆனால் நானும் உயிருள்ளவள்தான் என கூறியதும் யானை சிரித்தது. உன்னை மாதிரி சின்னவளுக்கு என்ன சக்தி இருக்கு என கேலியாக சொன்னது. அதை கேட்ட இரும்புக்கு வருத்தம், ஆனால் அது கோபப்படாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றது. ஒரு சில நாட்களுக்கு பிறகு யானை ஆழமான குழியில் விழுந்தது. எவ்வளவு முயன்றும் அதனால் வெளியே வர முடியவில்லை. அந்த வழியாக வந்த எறும்பு யானையின் குரலை கேட்டதும் மற்ற எறும்புகளையெல்லாம் அழைத்தது. அனைத்து எறும்புகளும் சேர்ந்து கயிறு போல மண், இலைகள் சேர்த்து யானை வெளியே வர உதவியது. யானை வெளியே வந்ததும் யானையின் கண்களில் கண்ணீர் வர, எறும்பே, உன் அளவை பார்த்து நான் உன்னை குறைத்து நினைத்து விட்டேன். ஆனால் இன்று உன் உதவி இல்லாமல் நான் உயிர் தப்பித்திருக்க முடியாது. இரும்பு சிரித்துக்கொண்டே, வலிமை என்பது அளவில் இல்லை, மனம் நல்லதாக இருந்தாலே போதும் என சொன்னது. அந்த நாளிலிருந்து இரும்பும் யானையும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தார்கள்.